என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தில் தசம பாகம் என்பது அது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையில் கொடுப்பதற்கு முன்பே நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுக்கு தசம பாகம் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பேரனாகிய யாக்கோபு தசம பாகத்தை செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் வாசிக்கிறோம். இப்படியாக யூதர்கள் தங்களுடைய மூதாதையரிடமிருந்து தசம பாகம் செலுத்தக்கூடிய அந்த கற்பனையை, அந்த பழக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு தேவனோடு நெருங்கி வாழ்ந்தார்கள். தங்களுடைய ஆராதனையிலே தசம பாகத்தை ஒரு பங்காக அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை நாங்கள் சொல்லுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே தசம பாகங்களும் நியாயப்பிரமாணங்களும் ஒழிந்து போய்விட்டது, தசம பாகம் கொடுக்கக்கூடாது என்று விவாதம் பண்ணக்கூடியவர்களை நாம் தொலைக்காட்சியிலும் யூடியூப் சேனல்களிலும் நாம் பார்க்கிறோம். சரி, இந்த தசம பாகத்தை தேவன் எப்படி நியமித்தார்? இன்றைக்கு இந்த கொரோனா நாட்களிலே 2 மாதமாக சபைகள் நடக்காமல் கிராமத்தில் உள்ள ஊழியர்களும் கூட ஊரடங்கு, வீடு அடங்கி இருக்கிறார்கள். சரி, மாத வருமானத்தை நிறுவனங்களின் மூலமாக, சபை ஸ்தாபனங்களின் மூலமாக வாங்கி கொண்டு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கவலை இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய சபையிலே வரக்கூடிய காணிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு ஊழியம் செய்யக்கூடிய விசுவாச ஊழியர்கள், அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள்? இன்றைக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டாம் என்று பிரசங்கம் செய்கிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஒரு பிரசங்கத்தில் உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் கூட தசமபாகம் கொடுக்கக்கூடாது என்று பேசினதை நான் கேட்டேன். ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். நல்ல மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான ரூபாயை வருமானமாக பெற்றுக்கொண்டு ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள் தசமபாகம் கொடுக்கக்கூடாது என்கிறதை பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் மொத்தத்திலே கடவுளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். இதிலே பிறருக்கு சில பிரச்சாரத்தை அவர்கள் செய்வார்கள். தசமபாகம் எல்லாம் கொடுக்கக்கூடாது, ஊழியர்கள் கஷ்டப்பட்டால் அதை வேடிக்கை பார்த்து இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டும், இப்படித்தான் துன்பப்பட வேண்டும் என்று சொல்வார்களே ஒழிய அவர்களுக்கு உதவி செய்ய முன்வராத செல்வந்தர்களை நான் கண்டிருக்கிறேன். சரி, இந்த தசமபாகம் கொடுக்க வேண்டாம், வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு கிராமங்களுக்கு சென்று எந்த மாத வருமானமும் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்ய முடியுமா? சபையிலே வரக்கூடிய காணிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு ஊழியம் செய்ய முடியுமா? உபதேசத்தை, ஆலோசனையை நாம் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் வாழ்வது என்பது கடினம். இன்றைக்கு கிராமத்திலே எத்தனையோ ஏழை ஊழியர்கள், எத்தனையோ ஏழை விசுவாச குடும்பங்கள் அரிசி வாங்க பணம் இன்றி, செலவுக்கு ஒன்றுமின்றி வீடடங்கி இருக்கிறார்களே. இவர்களுக்கு உதவ எந்த போதகராவது செயல்படுகிறாரா? ஆத்தும ஆதாயம் என்கிற பேரிலே கிராமம் கிராமமாக, வீடு வீடாக, குடிசை குடிசையாக அலைந்து தன்னுடைய சபைக்கு ஆள் சேர்த்த இந்த போதகர்கள் இன்றைக்கு கொரோனா நாட்களிலே எவனுக்கெல்லாம் கஞ்சி இல்லை, யாருக்கெல்லாம் ஒன்றுமே வழி இல்லை என்று விசுவாசிகளை விசாரித்து ஒரு 5 கிலோ அரிசியை, கொஞ்சம் சாதனத்தை அவருக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. விசுவாசி வந்தால் காணிக்கை போட்டால் அதை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்யக்கூடியவர்களை பார்ப்பது அரிது. அது அப்படியே நிற்கட்டும். சரி, உபாகமம் 26:12 தசம பாகத்தை என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? லேவியன் என்கிற பாஸ்டர், ஆசாரியன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய லேவியனுக்கு உன் தசம பாகத்தை கொடு. அடுத்து பரதேசி, அதற்கடுத்து திக்கற்ற பிள்ளைகள், அதற்கடுத்து விதவைகள்,
இந்த ஏழை எளியவர்களுக்கு விசுவாசியே நீ கொடுக்கக்கூடிய தசம பாகத்தை உன்னுடைய போதகர் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் பங்கிட்டு கொடுக்கிறாரா? அந்த தசம பாகத்தை வைத்து ஊழியம் செய்கிறாரா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரா? கன்வென்ஷன் கூட்டம் போடுகிறாரா? கைப்பிரதியை கொடுக்கிறாரா? புத்தகத்தை அனுப்புகிறாரா? என்று ஊழியத்துக்கு தசம பாகத்தை செலவழிக்கிறாரா என்பதை நீ பார்க்க வேண்டும். அவர் ஊழியத்திற்கெல்லாம் செலவு செய்யவில்லை. நன்றாக சாப்பிட்டு மீதம் பணத்தை சொத்து சேர்ப்பதிலும் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பதிலும் ஆபரணங்களை வாங்குவதிலும் இடங்களை வாங்கி போடுவதிலும் குறியாக இருந்தால் நீ அவருக்கு தசம பாகத்தை தொடர்ந்து கொடுப்பாயானால் அலிபாபாவும் 40 திருடர்களும் போலத்தான் உங்கள் சபை. நீங்கள் சிறைப்பட்டவர்களுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல இந்த தசம பாகத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்கள் சபையிலே வரக்கூடிய விதவைகள், ஏழை எளிய பெண்மணிகள், கூலி வேலைக்கு சென்று கூட வீட்டு காரியங்களை நடத்த முடியாத ஏழை குடும்பங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அதற்குத்தான் அந்த தசம பாகமே ஒழிய நல்ல போதகர் ஊரை சுற்றவும் இடங்களை வாங்கவும் மாடிமனை கட்டவும் ஆடம்பரமாக வாழ்வதற்கும் கொடுக்கக்கூடியது அல்ல இந்த தசம பாகம். ஆனபடியினால் அன்பானவர்களே, இன்றைக்கு ஊழியர்களை விசாரித்தீர்களா? உங்களுடைய சபைக்கு, உங்களுடைய கிராமத்தில் உள்ள ஒரு எளிய சபைக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன், அவனுடைய குடும்பம் இன்றைக்கு சாப்பிட்டதா? அவர் இன்றைக்கு சாப்பிடவில்லையா? அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது என்று விசுவாசியே நீ விசாரித்தாயா? அதற்கு அடுத்து சில விசுவாசிகள் அநேக சபைகளிலே என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த ஊழியர்களுக்கு நாம் காணிக்கை தசமபாகம் கொடுத்து விட்டால் இவர்கள் வசதியாகி விடுவார்கள், இவர்கள் நம் கண் முன்னே கடைசி வரை பிச்சைக்காரராக வாழ வேண்டும் என்று சில விசுவாசிகள் நினைக்கிறார்கள். இவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய பாஸ்டர்மாருக்கு காணிக்கை கொடுக்க மாட்டார்கள், வசதி உள்ளவர்களுக்கு பணங்களை அனுப்புவார்கள். இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், இவர்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் இவர்கள் பாடாய்படுத்தி ஜெபிக்கக்கூடிய பாஸ்டர்மாருக்கு எந்த காணிக்கையும் கொடுக்காமல் எங்கேயோ இருக்கக்கூடிய ஏசி ரூமில் இருக்கக்கூடிய பாஸ்டர்மார்களுக்கு அவர்கள் 10,000 20,000 என சந்தோஷமாக அனுப்புவார்கள். ஆனால் இவர்களுக்கு இரவும் பகலும் ஜெபிக்கக்கூடிய ஊழியருக்கு அரிசி இருக்கிறதா, பணம் இருக்கிறதா என்று விசாரித்து அங்கு ஒன்றுமே இல்லை என்றால் ஒரு 10 ரூபாய் கொடுப்பார்கள். ஏனென்றால் இவன் அளவுக்கு மீறி வசதி வாய்ப்புள்ளவனாகி விடக்கூடாது என்கிற ஒரு பொறாமையை என்னவோ நமக்கு தெரியாது. சரி, அது போகட்டும். இன்றைக்கு அநேக சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு மாத வருமானம் வரக்கூடிய ஒரு சில செல்வந்தர்கள், நீங்கள் இந்த கொரோனா நாட்களிலே உங்கள் சபையில் உள்ள ஏழை குடும்பத்துக்கு ஒரு 100 ரூபாய், ஒரு 500 ரூபாய் கொடுத்தீர்களா? அது வேதம் சொல்லுகிறது, சுகமுகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். உனக்கு மட்டும் நன்றாக வருமானத்தை பெற்றுக்கொண்டு நன்றாக வயிறு உடைக்க சாப்பிட்டு கொண்டு ஏழை விசுவாசி சாப்பிட்டானா என்கிறதை விசாரியாமல் நீ ஜெபிப்பாயானால் உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? கேட்கவே மாட்டார். நீ கண்ணில் கண்ட சகோதரனுடைய பட்டினியை விசாரிக்காத நீ எப்படி நீ ஒரு விசுவாசி? இன்றைக்கு எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நெருக்கமானவர்களுக்கு போன் செய்து அவர்கள் தரித்திரத்தை விசாரிக்கிறார்களா? விசாரிக்க மாட்டார்கள். என பசி அறியாமல் வாழக்கூடியவர்கள் பசியை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? சரி, அதை விடுவோம். ஆனால் எப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, தசமபாகம் லேவியனுக்கும் திக்கற்றவனுக்கும் விதவைக்கும் அனாதைக்கும் உரியது. அதை நாம் கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினார். ஆண்டவராக இயேசு மத்திய 23:23 சொல்லுகிறார், பரிசேயரே வேத பாரகரே, நீங்கள் வெந்தயத்திலும் சீரகத்திலும்
தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் நீதியையும் இரக்கத்தையும் விட்டுவிட்டீர்கள். தசமபாகத்தையும் கொடுக்க வேண்டும், நீதியையும் இரக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசப்பா சொன்னார். தசமபாகம் கொடுக்க கூடாது என்றவர் அங்கே சொல்லவில்லை. இப்படியாக போரடிக்கக்கூடிய மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக. ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த காணிக்கையையும் அந்த தசமபாகத்தையும் கொடுக்கும் பொழுது அந்த சபையில் உள்ள ஏழை மக்கள் நிறைவடைந்து ஊழியத்திலே ஒரு ஊழியங்கள் செயல்படும். அந்த புத்தகங்கள், சுவிசேஷ கைப்பிரதிகள், கர்த்தருடைய சுவிசேஷ புஸ்தகங்கள் மக்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். கூட்டங்களை போட வேண்டும், சாட்சிகளை சொல்ல வேண்டும், துதி பாடல்களை பாட வேண்டும். இதற்காக அந்த தசமபாகத்தை நாம் செலவு செய்ய வேண்டும். ஆனபடியினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தசமபாகத்தை கொடுத்து உங்கள் ஊழியங்களை நீங்கள் வலுப்படுத்துங்கள். போதகர்கள் லேவியனை கைவிடாதபடி நீ எச்சரிக்கையா இரு. தேவனால் அழைக்கப்பட்டவனை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எலியாவை எப்படி காகம் மூலமாக போஷித்தாரோ அதே போல அவனை போஷிப்பார். ஆனால் நீங்கள் அன்பிலே கபடமில்லாதவர்களாக இருங்கள். கடைசி காலத்திலே கொடிய காலங்கள் வருமென்று நீ அறிவாயாக. மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் சுகபோக பிரியர்களாகவும் விசுவாசிகள் வாழ்கிறார்களே ஒழிய ஏழை மக்களை விசாரிக்கவர்களுக்கு மனம் இல்லை. தன்னுடைய சபைக்கு வரக்கூடிய சக விசுவாசி சாப்பிட்டானா அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாதவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட தகுதியற்றவர்கள். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய லேவியனை கைவிடாதபடி நீ எச்சரிக்கையாயிரு என்கிறதையும், பட்டினியிலும் பட்டினியில் கிடப்போரை விசாரிப்போம். உங்களால் இயன்றதை பிறருக்கு கொடுங்கள். அன்றைக்கு பவுல் அந்த இயேசப்பாவை சந்தித்து கண் குருடாக இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், அனனியா என்கிறவன் அவனிடத்தில் போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனனியாவுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் யாரோ ஒருவர் உங்களிடம் உதவி கேட்பார். அப்பொழுது தெரியும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று. ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கள் ஐயா, நான் சாப்பிடவில்லை என்று ஒரு தொலைபேசி அழைப்பு உனக்கு வருகிறது என்றால் தேவன் உன்னிடம் கேட்க வைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள். நான் மட்டும் சாப்பிட்டு என் குடும்பம் மட்டும் நாங்கள் திருப்தி அடைந்து நாங்கள் மட்டும் பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் நீ தேவனுடைய பிள்ளையா? தேவ ஊழியனை விசாரிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை விசாரிக்க வேண்டும். இதுதான் அன்பானவர்களே, நமக்கு இருக்கிறதை கொடுத்து பசியை போக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தீர்களானால் கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார், உங்களை பற்றி மிகவும் சந்தோஷப்படுவார். தசமபாகம் கொடுக்க கூடாது என்பவர்களை குறித்து நான் எச்சரிக்கையாய் நான் சொல்லுகிறேன். அப்படி தசமபாகம் கொடுக்கக்கூடாது என்பவர்கள் உங்கள் குடும்பத்தை அழைத்து கொண்டு எந்த மாத வருமானம் இல்லாமல் உங்களுடைய விசுவாச ஜெபத்திலே இந்த ஊழியத்தையும் இந்த குடும்பத்தையும் நீங்கள் நடத்தி காட்டக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருப்பீர்களானால் அந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு அருகதை இருக்கிறது. நீங்கள் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாயில் புரண்டு கொண்டு ஏழை ஊழியர்களுக்கு தசமபாகம் கொடுக்க கூடாது என்று சொன்னால் அதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது என்பதை நான் உங்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். தேவ பிள்ளையை, தசமபாகம் கொடுப்பாயானால் நீ அந்த பாஸ்டருக்கு என்று நீ கொடுக்காதே, கர்த்தருக்கு என்று நீ கொடு. தசமபாகம் கொடுத்தால் தேவன் கண்டிப்பாக உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். இவருக்கு கொடுக்கிறோமே என்று மன கசப்போடு கொடுக்காமல் நான் தேவனுக்கு கொடுத்ததை ஆண்டவர் எனக்கு 100 மடங்கு தருவார் என்கிற விசுவாசத்தோடு நீ தசமபாகத்தை கொடுப்பாயானால் ஆண்டவர் 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தசமபாகம் என்பது தேவன் நியமித்தது, நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து வந்தது. அதை நாம் செய்வோம், அதில் ஒன்றும் பிழையில்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும்
இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.